ஜானகிமா, ஜாதகத்தை கொடுங்க, நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஏசாமி, இத்தனை நாள் வராத அக்காவும் அவங்க பொண்ணும் இப்ப மட்டும் வந்துருவா போறாங்க? வருவாங்க. நான் வர வச்சு எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது நான் கும்பிடுற முருக மேல சத்தியம். சரி, அதுக்கான ஏற்பாட்டை செய்ய ஆரம்பிங்க. சரிங்க சாமிஜி. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சரிங்க சாமி. அம்மா நீ வாமா. சரி வா போலாம். உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி சொல்லிடலாம். இங்க பாரு சிவகாமி, அந்த சாமியார் சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரோட கையால நீ திரும்பவும் தாலி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகத்துக்கும் கஸ்தூரி செத்த கணக்குதான். நீ வேணா பாருமா, அதுதான் நடக்க போகுது. அதோட அதே நாள்ல தான் ஒட்டுமொத்த சொத்து என் கைக்கு வரப்போகுது. அது சரி, அது என்ன அந்த சாமியார் எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு? எப்படியோமா, இனிமே அந்த ஆளுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு எல்லா சொத்தும் என் பேருக்கு வரப்போகுதுல்ல, அப்ப அது நல்ல பரிகாரமா தானே இருக்கும். ஏய், அவன் தாண்டி போன் பண்றா. பேசு. ஹலோ சார். ஹலோ, கேக்குதா? கேக்குற, சொல்லுங்க சார். என்ன, நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அப்புறம் அது வந்து சார், எங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாரு சார். சாருக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது. அதுக்கு பரிகாரமா சந்திரசேகர் அவரோட மனைவி கழுத்துல திரும்ப ஒரு முறை தாலி கட்டணும். அதுவும் இன்னையிலிருந்து 3வது நாள் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு. இங்க பார், உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணல. நான் கேட்ட பணம் என்னாச்சு? அதான் சொல்றேனே சார், இன்னும் 3 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க சார். மொத்த சொத்து எங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் நீங்க கேட்ட பணத்தை வாக்கு தவறாம நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா நான் கேட்ட மாதிரி பணம் வரலனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும். ஐயோ, என்ன சார் நீங்க போலீஸ் போலீஸ்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? சொன்ன மாதிரி நான் சரியா கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். சரி, நம்ம பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும். 3 நாள்ல நானே ஃபோன் பண்றேன். சரிங்க சார். இவன் வேற. சந்திரா, இன்னும் 3 நாள் தான்ப்பா இருக்கு. என்ன பண்ண போற? எல்லாம் நல்லாதாம்மா நடக்கும். என் கஸ்தூரி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் அவ கழுத்துல தாம்மா தாலி கட்டுவேன். சாமிஜி சொன்ன மாதிரி ஒருவேளை கஸ்தூரி வராம போய் நீ சிவகாமி கழுத்துல மறுபடியும் தாலி கட்டினா அப்புறம் அவ ராஜ்யம் தான்ப்பா. அவளுங்க வச்சதான் சட்டம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எது எப்படி இருந்தாலும் இந்த சொத்து சிவகாமி கைக்கு போக விடாம தடுத்தாகணும் சந்திரா. ஆமாம்மா. சுவாமிஜி, என்ன சுவாமிஜி, எங்க அப்பாவுக்கு கண்டம் இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க.
ஆனா உண்மையாவே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமிஜி. அப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு ஷாக்கான விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது சேஃப். இல்லனா எல்லாம் புரியுதுமா. சுவாமிஜி, பரிகாரம் பண்ணா உன் நிலைமை எனக்கு தெரியும். நீ அப்பா யாருன்னு தெரிஞ்சு உண்மையை சொல்றதுக்காக அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா அம்மா எங்க போனாங்கன்னே உனக்கு தெரியல. அதே நேரம் இப்போ அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாத நிலைமையில இருக்க. அதோட அம்மா சத்தியம் வேற வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் போட்டியா இருந்த அனன்யா இப்போ உனக்கு தங்கச்சியாவும் ஆயிட்டா. அவளுக்காக விட்டு கொடுத்து போறதா இல்ல பழைய மாதிரி எதிர்த்து நிக்கிறதா? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஏக வாரிசு மட்டும் இல்லம்மா நீ. அத்தனையும் பொறுப்பா கவனிக்கிற இந்த குடும்பத்தோட மூத்தவங்கிற உரிமையில நீ குழப்பத்துல இருக்க. இப்போ பக்கத்துல பாட்டியும் அப்பாவும் இருந்தும் அவங்கள வாய் நிறைய கூப்பிட முடியலேங்கிற தவிப்பு அதானே? ஆமா சுவாமிஜி. அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். இப்போ உன் வாழ்க்கையில யுத்த காண்டம் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் 3 நாள்ல உச்சத்தையும் தொடலாம். இந்த நேரத்துல உனக்கு பதட்டம் அதிகமாகலாம். ஒருவேளை உன்னோட மூளை வேலை செய்யாமலும் போகலாம். ஏன் உன்னை மரணத்தோட விளிம்புக்கே கூட கூட்டிட்டு போகலாம். நீ எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு போராடணும். போராடினா மட்டும்தான் இந்த உச்ச கட்டத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்னன்னு உனக்கே போக போக தெரியும். நீ இதுவரைக்கும் எதுக்காக 20 வருஷம் போராடிக்கிட்டு இருந்தையோ அதோட முடிவு உனக்கு வரப்போகுது. அதே நேரத்துல நீ இது எல்லாத்தையும் தாண்டி வர முடியலன்னா அதுவே உனக்கு பிரச்சனையா மாறி உன்னையே அழிச்சிரும். இப்போ இங்க மருந்தும் சரி நோயும் சரி பக்கத்துல தான் இருக்கு. எதை நாம எடுத்துக்கிறோங்கிறது நம்ம அறிவை பொறுத்தது, விதியை பொறுத்தது. சில நேரம் விதி அறிவை ஜெயிக்கும். அதே நேரத்துல அறிவு விதியை ஜெயிக்கணும்னா கூட அதுக்கும் ஒரு விதி இருக்கும். தட்ஸ் கால்ட் கர்மா. அந்த கர்மா தான் இப்போ உனக்கு வேலை செய்ய போகுது. இது தவிர நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு நீ போராட தயாரா இரு. சந்திரா, எல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்ம குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுப்பா. கஸ்தூரியை கூட்டிட்டு வரத்துக்கு நம்ம எல்லா பக்கமும் நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணணும். சரிம்மா. பாட்டி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுங்க பாட்டி, நான் அப்புறமா வரேன். அன்பரசி, இங்க வாமா. சொல்லுங்க பாட்டி. அன்னைக்கு ஒரு நாள் நான் என் பேத்தியை நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது நீ ஒரு விஷயம் சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா உங்க பேத்தியை நான் கண்டுபிடிச்சு தரேன்.
ஆமா பாட்டி, நான் உங்க பேத்திய கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேன். ஆமாம்மா, இப்ப நீ எங்களுக்காக அதை செய்வியா? என் பேத்திய நீ கண்டுபிடிச்சு தருவியாம்மா? என்ன, என் பேத்தியையும் என் மருமகளையும் கண்டுபிடிச்சு தர நீதாம்மா உதவணும். சந்திராவுக்கு துணையா நீதான் பரசி இதை செய்யணும். உங்க பேத்தி உங்க பக்கத்துல தான் இருக்கா. கண்டிப்பா நான் செய்யறேன் பாட்டி. அப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் உங்க பேத்திங்கிற உண்மை தெரியாமலே நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இத சாதாரண வார்த்தைய சொல்லாதீங்கம்மா. 2 பேரும் எனக்கு சத்தியப்பிரமாணம் செஞ்சு கொடுங்க. நீ இப்ப எங்களுக்காக இந்த உதவி செய்யலன்னா இத்தனை வருஷமா நாங்க காத்துட்டு இருந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா? கடைசியில எல்லாமே கையை விட்டு போயிடுமா? என் நம்பிக்கைக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். 2 பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. உடனே ஊருக்கு கிளம்பி போய் அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாமா? இல்ல, அம்மாவை கூப்பிட்டா வராது. பேசாம இவங்க 2 பேரையும் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்போ அம்மா உண்மையை சொல்லிதானே ஆகணும். மறக்க முடியாதுல்ல. பாட்டி, சார், நீங்க 2 பேரும் எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அங்க மட்டும் போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நாம நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும். சந்திரா, போலாம்பா, நாளைக்கே போலாம். அது மட்டும் இல்லாம என் மருமக போட்டோவை திரும்பவும் ஒரு தடவை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து 1 கோடி ரூபாய் பரிசுன்னு போடலாம். சரிம்மா, அவதான் ஊர்ல இருக்கான்னு எனக்கு தெரியுமேம்மா. ஆனா நம்ம அன்பரசி ஒன்னும் தெரியாம நம்மள அங்க கூப்பிடுறா. ஆனா அந்த உண்மை நாளைக்கு அவளுக்கு கண்டிப்பா தெரியதான் போகுதா. அப்புறம் சந்திரா, அப்படியே உன் உசிருக்கு ஆபத்து இருக்குன்னு கூட அந்த பேப்பர்ல மென்ஷன் பண்ணலாம். அத பார்த்து அவ எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவா. அம்மா, உங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருங்கம்மா. எனக்கு அப்படி எதுவுமே நடக்காதும்மா. அப்படி இருந்தாலும் உங்க நம்பிக்கைக்காக நீங்க சொல்ற மாதிரியே விளம்பரம் கொடுத்துடலாமா? சரிப்பா. சரிங்க பாட்டி, நீங்க நிம்மதியா இருங்க. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். வரேன் பாட்டி. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி சொல்லி சமாதானப்படுத்தி எங்கேயும் போக வேண்டாம், நாம ஊருக்கு வரோம்னு சொல்லலாம்.
அனன்யா செல்லம், என்ன பாட்டி? அந்த கஸ்தூரிய கொண்டு போட்டுட்டு தாத்தாவுடைய ஆளுங்க அவகிட்ட இருந்து போனை புடுங்கிட்டாங்க. அதனால இந்த போனுக்கு எப்படியாவது அவளோட பொண்ணு போன் பண்ணுவா. அவளோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதும் அவ கதையும் முடிச்சிடலான்னு இருந்தேன். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவ கூப்பிடவே இல்லை அனன்யா. ஆனா அந்த போன்ல இருந்த சிம்ம இந்த போன்ல போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லடா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு தோணுது. அதனால அவ யாரு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா இப்ப அந்த கால் வந்த நம்பரை எடுக்கணும், அவ்வளவுதானே? அதேதான்டா செல்லம், அதேதான். போனை கொடுங்க. இந்தா. அந்த சிம்முக்கு தான் கால் வருதோ? அம்மா, என்னம்மா இது புது நம்பரா இருக்கு? அது இல்ல, ஃபோன் தொலைஞ்சு போச்சுமா. அன்பரசி, இனி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதம்மா. அம்மா அந்த போன் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுச்சு. ஆனா ரிங் போகுது. எடுத்தவங்க இன்னும் ஆஃப் பண்ணாம வச்சிருக்காங்க போல இருக்கே. ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி இவ அந்த கஸ்தூரியோட பொண்ணாதான் இருப்பாளோ? சரி, நாமளே கால் பண்ணி பாப்போம். ஹலோ. அன்பரசி, எப்படி இருக்க? இப்போ நார்மல் ஆயிட்டியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், இந்த டோர்னமெண்ட் உனக்கு ரொம்ப முக்கியமானது. நீ சரியா ட்ரைனிங் பண்ணலன்னு கோச் சொன்னாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இங்க பாரு, நீ இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நீ தயவு செஞ்ச எதுக்காகவும் இந்த டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணிடாத. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஓகே சார். இங்க பாரு, இது உனக்கான போட்டி, உனக்கான நேரம். பி கான்ஃபிடென்ட், ஓகே? குட் நைட். ஓகே சார். சரி, காலையில பண்ணி பார்க்கலாம். அன்பு, இன்னும் தூக்கம் வரலையா? இல்ல மஞ்சு. தூங்க அன்பரசி, காலையில பிராக்டிஸ்க்கு வர போகணும்ல. நாளைக்கு காலையில சாரும் மேடத்தோட நான் என் ஊர் வரைக்கும் போயிட்டு வர போறேன். அதனால நீ காலேஜ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன விஷயம்? எதுக்கு திடீர்னு ஊருக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான். எல்லா உண்மையும் தெரிய வரதுக்கு நான் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா அம்மா சொல்ல கூட இல்லாம போயிடுச்சு. இந்த 3 நாளைக்குள்ள அம்மா கழுத்துல அப்பா தாலி கட்டலனா அதுவே அவரோட உசுருக்கு ஆபத்துல போய் முடிஞ்சிரும். அப்பாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதே நேரம் பாட்டிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அம்மாவோட சத்தியத்தை மீறிதான் ஆகணும். இந்த தடவை அம்மா என்னதான் பண்ணாலும் இப்ப வெளியே வந்தே தீரும். ஹேய், என்ன ரொம்ப யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. ஆமா, காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது உங்க அப்பாவை பத்தி பேசிட்டு வந்தோம். அந்த பத்மா மேடமோட டிரைவர் வந்து உன்னை கூப்பிட்ட உடனே அந்த விஷயத்த அதுக்கப்புறம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. மஞ்சு, சுவாமி சொன்ன மாதிரியே இன்னும் 3 நாள் தான்.
3 நாள் கழிச்சு எங்க அப்பா யாருன்னு நீ மட்டும் இல்ல இந்த உலகமே தெரிஞ்சுக்க தான் போகுது. என்ன இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஆமா மஞ்சு. ம். அன்பு, அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காருக்குள்ள ரொம்ப நேரமா பத்மா மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. அவங்க அப்படி என்னதான் பேசினாங்க? இல்ல நீ அப்படி என்னதான் பேசின?